2 சாமுவேலுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 16வது வசனம். 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து போதும். புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து எழும்பி வெளியே வந்தா. பிரியமானவர்களே, இது ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட். எவ்வளோ நேரம் சொல்லுவேன்னு தெரியாது. நான் அங்கே விலாவரியாக சொன்னேன். இங்கே அவ்வளோ இருக்குமா டைம் அப்படி தெரியாது. முடிஞ்சுன்னா நான் அடுத்த வாரம் கொஞ்சம் சொல்கிறேன், இன்னொரு சரகதியை சேர்த்து. இதில் புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ அவள் எழும்பி பட்டணத்திலேருந்து வெளியே வந்தாள். இவளுக்கு பேர் கொடுக்கப்படல. எந்த கூட்டத்தாரை சேர்ந்தவனும் தெரியாது, எந்த வம்சத்தில் வந்தவனும் தெரியாது. ஆனால் இவளை புத்தி உள்ள ஸ்திரீ என்று தான் இந்த வேதம் அழைக்குது. இந்த சப்ஜெக்டில் முக்கியமான ஆட்கள் ஒரு 3 பேர் வராங்க. ஒன்று இந்த புத்தி உள்ள ஸ்திரீ, 2வது யோவாப், 3வது சேபா அப்படி சொல்லி ஒரு ஆள் வரான். இந்த 3 பேரும் இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆட்கள் வருவாங்க. இதோடைய சப்ஜெக்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன். தாவீது ராஜா அப்சலோமுக்கு பயந்து வெளியே போய் ஊராக சுற்றிட்டு அப்சலோம் செத்து போயிடுவான். செத்து போன பிறகு அவன் தன்னுடைய சிங்காசனத்துக்கு வரான். யார்? தாவீது ராஜா தன் சிங்காசனத்துக்கு வந்து சிங்காசனத்தில் அமர்றான். சிங்காசனத்தில் அமரும்போது அவன் ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்கிறான், இங்கே வா, இப்போ தான் நான் அப்சலோமுக்காக பயந்து ஊராக அலைஞ்சிட்டு பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்திருக்கிறேன். இப்போது மறுபடியும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. அந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் நீ ஆக்கணும் அப்படி சொல்லி ஒரு ஆள்கிட்ட சொல்கிறான். 6வது வசனம். அப்பொழுது தாவீது அபிசாயை பார்த்து, அப்சலோமை பார்க்கிலும் பிக்ரியின் குமாரனாகிய சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான். அப்சலோமை பார்க்கிலும் பெரிய பிரச்சனை வரப்போகுது. அப்சலோமை பார்க்கிலும் ஒரு துர்மார்க்கன் இருக்கிறான், அவன் மோசமானவன், அவனால் நமக்கு பிரச்சனை வரப்போகுது. இப்போ தான் நான் அரண்மனையெல்லாம் விட்டுட்டு காடாக அலைஞ்சிட்டு வந்திருக்கிறேன், மறுபடியும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது, அதை நீ சால்வ் பண்ணணும் அப்படி சொல்கிறான். பிரியமானவர்களே, யார் இந்த சேபா? இந்த சாமுவேலுடைய 20வது அதிகாரத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. எப்போனா வசனம் சொல்லும் போது வேணால் வேறு புஸ்தகத்துக்கு போங்க, ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும். சரி, யார் இந்த சேபா? 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், இவன் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். இவன் யார்? பென்யமீன் கோத்திரம், அதாவது சவுல் குடும்பத்தில் வந்தவன், பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். அதில் ஒரு பையனுடைய மகன். அவன் யார்? பிக்ரி அப்படி சொல்கிறதான ஒருத்தனுடைய மகன் தான் இந்த சேபா. பிக்ரி அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? முதல் மனிதன், முந்தினவன், எல்லாவற்றுக்கும் முதன்மையாய் வந்து நிற்பவன் அப்படி சொல்லிட்டு. இவங்க தான் சவுல் குடும்பத்தில் வந்தவங்க. இந்த சேபா அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? சேபா அப்படி சொன்னால் ஆணை அப்படி சொல்லி அர்த்தம். பெயர் சேபா அப்படி இருக்கு இல்லையா? பெயர் சேபா அப்படின்னா ஆணையின் கிணறு. பெயர் சேபான்னா என்னது சொல்லுங்க? ஆணையின் கிணறு. அப்போ வெளியே சேபா அப்படி சொன்னால் கிணறு எடுத்துடணும். ஆணை 2 விதமான ஆணை இருக்குது. ஒன்று தேவன் பேரில் நாம் செய்கிற ஆணை, 2வது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லலாம் அதை. அப்புறம் சாத்தானோட நாம் பண்ணுறதான ஆணை உடன்படிக்கை. இப்போது இந்த சேபா என்ன பண்ண தெரியுமா? கெட்டவனாக இருந்தான். இவனை இதில் சொல்கிறதுக்கு அவன் பேரில் பேலியாளின் மகனாக இருந்தான் அப்படி சொல்லியிருக்குது. இவன் சவுலனுடைய வம்சத்தில் வந்தான் இல்லையா, அந்த பென்யமீன் குடும்ப கோத்திரத்தில் ரொம்ப மோசமானவங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? படிமா 1வது வசனம். பேலியாளின் மகனாக இருந்து அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். இவன் வந்து அங்கே தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடினானே, அப்போல்லாம் இவர் வந்து சவுளுடைய குடும்பத்துக்காக எந்த பிரச்சனையும் பண்ணல. அவன் திரும்பி வரான் தாழ்மையாக. யார்? தாவீது திரும்பி சிங்காசனத்துக்கு வரும்போது இவர் என்ன பண்ணார்? அங்கே ஒரு கும்பலில் தற்செயலாக தான் வந்தார். அந்த கும்பலுக்கு ஒரு சொந்தக்காரனோ இல்லை அந்த கும்பலை நடத்துகிறதான ஒரு தலைவனோ அப்படியெல்லாம் இவன் கிடையாது. இவன் இங்கே என்ன போட்டுருக்கு பாருங்க, தற்செயலாக உள்ளே வந்தான், யதார்த்தமாக உள்ளே வந்தான். உள்ளே வந்தவொடனே அந்த ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க.
அவங்கள கண்ட்ரோல் பண்ணி எதுக்கு ஈசாயின் குமாரனுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, தாவீதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவனை தான் ஆண்டவர் இப்போ பெரிய பிரச்சனை பண்ணி அவன் மகனை துரத்தி அடித்தார். நம்ம எதுக்கு அவன் பின்னால் அலையணும்? இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் அவனை விட்டுட்டு போங்க அப்படி சொல்லிட்டான். இவன் பேச்சை கேட்டுட்டு எல்லாருமே கவர்ந்து போயிட்டாங்க, தாவீதை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிமா முழுசா அவன் எக்காலம் மோதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை, இஸ்ரவேலே நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி, பார்த்தீங்களா, தாவீதையும் விட்டுட்டாங்க. தாவீது கூடயே வந்தவங்க இவன் பேச்சை கட்டு தாவீதை விட்டுட்டாங்க. தாவீதுக்கு அகேன்ஸ்டாக எழும்பிட்டான். ஏன்? சவுல் தான் சவுல் தான் ராஜாவாக இருந்தான், பென்யமீன் கோத்திரம் தான். இப்போது அங்கேருந்து பிடுங்கிட்டாங்க அவனை, ஆண்டவர் தள்ளிட்டார் அவனை கீழே. அதனால் தாவீதை தூக்கி உட்கார வச்சுட்டார் அதே ஸ்தானத்தில். இப்போ சவுல் குடும்பத்துக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நாங்கள்லாம் ராஜ குடும்பமாக இருந்தோம், இப்போ சாதாரண மனுஷன் மாட்டோமே. இப்போ இந்த செலவரத்தில் கொண்டு வந்துட்டாங்களே நம்மளை. இவனை பேரை கெடுக்கணும், இவனை நாசம் பண்ணணும், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாருக்கும் வரும். ஆண்டவர் பாருங்கள், இந்த பென்யமீன் கோத்திரம் இது ஆகாதுன்னு தள்ளி விட்டார். இப்போது இந்த புத்தி உள்ள ஸ்திரீ சபைக்கு ஒப்பிடுது. இந்த புத்தி உள்ள ஸ்திரியை நாசம் பண்ணுறதுக்காக போராடிட்டு கிடக்கும் தெரியுமா? அந்த மாதிரி தான் இவங்க குடும்பங்களில், தாவீது குடும்பங்களில் நிறைய பேர் எழுமான். ஆண்டவர் எப்படி சிங்காசனத்திலேருந்து பிசாசை தள்ளினாரோ, ஏசாயாவுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் பேய் சொல்கிறான், நான் வானத்துக்கு ஏறுவேன், அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே நான் வானத்துக்கு ஏறுவேன், மேகங்களுக்கு மேலாக உயர்வேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அவனுக்கு ஒரு சிங்காசனம் இருந்தது பிசாசுக்கு, அது இழந்து போச்சு, அதை தள்ளிட்டார் ஆண்டவர். அதை போல் சவுலுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சிங்காசனத்தை அவனை பிடுங்கி எடுத்துட்டார். நான் தள்ளிவிட்டு சவுலுக்காக நீ எம்மட்டும் அழுதுட்டு இருப்ப, போட தாவீது அபிஷேகம் பண்ணுறான் ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போது பேய் எப்படி தள்ளப்பட்டு நாம் அவன் இருக்கிற இடத்துக்கு போகிறோமோ, அப்போ பேய்க்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அவன் இருக்கிற இடத்துல நாம் போகிறோம், பிசாசுக்கு எப்படி இருக்கும்? நான் எவ்வளோ மேன்மையாக அங்கே இருந்தேன், எப்படி இருந்தேன், எவ்வளோ ஜகஜகன்னு இருந்தேன், நான் எப்படிப்பட்டதான பிரகாசமாக இருந்தேன், என்னை தள்ளி விட்டுட்டாரு. மண்ணில் உருவாக்கப்பட்ட இவங்க அங்கே போகிறாங்களே. அதனால தாங்க இன்னி வரைக்கும் பேய் சபைக்கு விரோதமாக போராடிட்டு கிடக்குது. சபைக்கு விரோதமாக இவ்வளோ காலம் வரைக்கும் போராடுற காரணம் இதுதான். அதை போல் இந்த தாவீது குடும்பத்துக்கு விரோதமாக சவுல் ரொம்ப சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. எது வரைக்கும்? ரொம்ப வருஷமாக சண்டை இருந்துச்சா. 2 நாளாகாம புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். நல்ல கவனிங்க, சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் ராஜாவை ஆயிட்டான். ஆனால் சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாக. தாவீது மேலே போயிட்டே இருக்கிறான், இவங்க டவுன் ஆகிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி சபையில் பிசாசு போராடிட்டே கிடக்குது. அவன் விழுந்த நாளில் இருந்தே இந்த நாள் வரையிலும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது தாவீது இவன் இப்படி கலகம் பண்ணி எல்லாரையும் துரத்தி விட்டான் இல்லையா? துரத்தி விட்ட உடனே தாவீது ஒருத்தனை கூப்பிட்டான், அமாசா அப்படி சொல்லி ஒருத்தனை, இங்கே வாடா, அவன் என்னை ஜனங்களை பிரித்து கொண்டு போயிட்டான் வெளியோ. இன்றைக்கி பேய் எவ்வளோ ஜனங்களை ஆண்டரை விட்டு பிரித்து கொண்டு போயிட்டான். அதனால் நீ இப்போ என்ன செய், அவங்களெல்லாம் என் பக்கம் கொண்டு வா, உனக்கு 3 நாள் டைம் தரேன், அவங்களே கூட்டிகிட்டு வா, நீ என்கிட்ட வரணும் அப்படி சொன்னார். 5வது வசனம். அப்பொழுது அமாசா யூதாவை அழைப்பிக்க போய் தனக்கு இல்லை 4வது வசனம் வாசிங்க. பின்பு ராஜா அமசாவை பார்த்து, நீ யூத வம்சரை 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட இருக்க வேண்டும் என்றான். இப்போ இந்த அமாசா எங்கே இருந்தான்? தாவீதுடைய அரண்மனையில் இருந்தான். அமாசா அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? பாரம், துக்கம். இதுதான் பாரமும் துக்கமும் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நம்ம ஒரு ஒர்க்கை கொடுத்தோம்னா அவங்களுக்கு இருக்கிற பாரமும் துக்கமும் என்ன செய்யாது? தேவனுடைய காரியத்தை ஒர்க்கை செய்ய விடாது. இவனுக்கு கொடுத்த டைம் மிஸ் ஆகி போச்சு, தாமதிச்சுட்டே இருக்கிறான். 5வது வசனம். அப்பொழுது அமசா யூதாவை அழைப்பிக்க போய் தனக்கு குறித்த காலத்திலே வராமல் தாமதித்திருந்தான். தனக்கு குறித்த காலத்தில் வராமல் தாமதித்து இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? இவரும் போய் என்ன பண்ணாரு? அந்த சேபாவோட ஜாயிண்ட் ஆகிட்டார், சேபா கூட போய் சேர்ந்துட்டான்.
இவன் அங்கேருந்து ஆளை பிரித்து கொண்டு வந்து தாவீதுகிட்ட தானே சேர்க்கணும். தாவீதுகிட்ட சேர்க்காம இவன் என்ன செய்தான், அங்கே போய் அவங்களோட சேர்ந்துட்டான், தாமதிச்சுட்டு இருக்கிறான். இப்போ தாவீதுக்கு அம்மா சமையல் சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா இவன் போகும்போதே பாரத்தை தூக்கி வச்ச மாதிரில போனான். இந்த காரியத்தை சொல்லும் போது துக்கப்பட்டு தானே போனான். இவன் எப்படி சரிப்பட்டு வரும்? போய் 3 நாள் டைம் கொடுத்தா மாதக்கணக்கில் ஆகுது. அதனால் ஒருத்தங்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறான், ஏய் அப்சலோம் அண்ணா பாரியத்தை பார்க்கலும் பெரிய காரியம் இப்போ நம்மளுக்கு சம்பவிக்க போகுது அப்படி சொல்லி அபிசாய் இடத்துல சொல்கிறான். 6வது வசனம். அப்பொழுது தாவீது அபிசாயை பார்த்து, அப்சலோமை பார்க்கிலும் பிக்ரியின் குமாரனாகிய சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான். நல்ல கவனிங்க, இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு நீங்கள் கொஞ்சம் தேடி வந்திருக்கீங்க. இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு கொஞ்சம் அப்படியே தலை தூக்கி நிம்மதிரா சாமி, இப்போ தான் பிரச்சனை முடிஞ்சு ஏதோ ஓஞ்சி போய் கிடக்குறேன், என்னை சரிப்படுத்தினா அடுத்தது ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? யோசித்து பாருங்கள். ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே போதும் ஆகி போச்சு உங்களுக்கு. யாரால? தான் பெத்த பிள்ளையாலேயே. பயங்கரமான பிரச்சனை. அதுலேருந்து மீண்டு வரத்து பெரிய காரியம் இருந்துச்சு. அடுத்த பிரச்சனை தொடங்குச்சுன்னா, அதனால தான் சொல்கிறேன், அவனை பார்க்கல இவன் பெரிய காரியம் செய்துடுவான் போல இருக்கு, இவனை உடனேயும் பிடிங்க அப்படி சொன்னான். இந்த அபிசாய் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? என் தகப்பனுடைய கிஃப்ட் அப்படின்னு அர்த்தம். என் தகப்பனுடைய கிஃப்ட், பரிசு. இப்போ இவங்ககிட்ட அவன் சொல்லி அனுப்புகிறான், என் போய் உன் ஆண்டவனாகிய ஆண்டவனுடைய ஆட்களை போய் கூட்டிட்டு நீ போய் அவனை தேடு. யாரை தேடு? சேபாவை தேடு. அவனை போய் கண்டுபிடிச்சி கொண்டு வா. அவன் இருந்தான்னா நம்ம இந்த அரசால முடியாது. ஒரு நாள் இந்த சிங்காசனத்துக்கு பிரச்சனை வரும். நீ போ, சமாதானமாக அவன் இருக்க விட மாட்டான் அப்படி சொல்கிறான். இவன் கூட தான் இவனை கூப்பிடாத ஒருத்தன் வந்து இன்வால்வ் ஆகிறான். அவன் தான் யார்? யோவாப் யார்? அபிசாயினுடைய சகோதரன். அவங்கள்ட்ட ராஜா சொல்லலை, ஆனால் அவனே வந்து ஜாயிண்ட் ஆகி அபிசாய் செய்யாத காரியத்தெல்லாம் இவன் செய்தான். பிரியமானவர்களே, கர்த்தருக்குரிய காரியங்களை சொல்லி செய்கிறத விட சொல்லாமல் செய்கிறாங்களே அவங்க தாங்க மேன்மைப்படுவாங்க. ஒரு ஆள்கிட்ட ஒரு காரியத்தை இது செய் அதை செய்யன்னு சொல்கிறத விட சொல்லாமே செய்து அனுபவிக்கிறாங்களே அவங்க பேர் தான் வித்தியாசமாக ஆண்டதுக்கு முன்னால் போயிடும். இப்போது அதாவது இது அபிஷாய் கிட்ட தான் சொன்னான். ஆனால் யோவாப் அபிஷாயுடைய சகோதரன் இவன் கூட போகிறான். இவன் கூட தான் சில பேர் வராங்க. யார்? படிமா 6வது வசனம் மூசா. அப்படியே தாவீது அபிசாயை பார்த்து, அப்சலோமை பார்க்கிலும் பிக்கிரியின் குமாரனாகிய சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான். அவன் அரணான பட்டணங்களில் வந்தடைந்து நம்முடைய கண்களுக்கு தப்பி போகாதபடிக்கு நீ உன் எஜமானுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு அவனை பின்தொடர்ந்து போ என்றான். அப்படியே யோவாபின் மனுஷரும் கிரேத்தியரும். இப்போ யோவாப்பின் மனுஷர், இப்போ யோவாப்பு கூட ஒரு மனுஷன் தான். யோவாப் அப்படி சொன்ன என்ன தெரியுமா அர்த்தம்? என் தகப்பன் தான் எனக்கு தேவன், என் தேவன் தான் யெகோவா. எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ என் தகப்பன் தான் என் யெகோவா கர்த்தர் அப்படி சொன்னாக்கா அவருக்கு கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்களா? அவங்க யாரு? அவங்க தாங்க தேவ தூதர். பிதாவுக்கு அதிகமாய் தூதர்கள் தான் இருந்தாங்க. அப்போது இந்த யோவாப்பி கூட ஒரு மனுஷர் இருந்தாங்க. அந்த மனுஷர் யோவாப் கூட வந்தாங்க. அவங்க வராமல் இன்னும் 2 கூட்டத்தார் வராங்க. இன்னொரு யாரு? ஒன்று கிரிக்கேத்தியர் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? உயிர் காப்பவர்கள், உயிர் பறிபோகாமல் பாதுகாக்கிறவங்க, உயிரை பாதுகாக்கிறவங்க தான் இந்த கிரிக்கேத்தியர். இவங்க சாதாரணமான ஆளில் இஸ்ரவேலை சேர்ந்தவங்களும் கிடையாது. பெலிஸ்தேர் இருந்தாங்க இல்லையா, அந்த பெலிஸ்தேர் நாட்டிலேருந்து வந்தவங்க, அரசியலுக்காக வந்தவங்க. தாவீதுடைய சேனையில் விசேஷமாய் தங்கிட்டாங்க. இவர்கள் எப்படிப்பட்டவங்க? யாரும் சாக விடாமல் பார்த்துப்பாங்க. யாரை சாக விடாமல் பார்த்துப்பாங்க? அவங்களுடைய சேனையில் யுத்தம் நடக்கும்போது ஒருத்தன் வெட்டும் போதில் இவன் வந்து குறுக்க நின்று தடுத்துருவான். யாரையும் சாகணும். அவங்க பேரே உயிர் காப்பவர்கள். எப்படி இருப்பாருங்க? இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு அப்படி தான் நம்மளை வச்சிருக்கார் ஏற்படுத்தி. எத்தனையோ பேர் பிசாசினாலும் செத்து போகிறாங்க, வியாதினாலும் செத்து போகிறாங்க. அவங்களுக்காக நம்ம போராடி திறப்பின் வாசல் நின்று பிசாசுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் நடுவில் நின்று ஜபிச்சு போராடுறமே, அவங்க தாங்க உயிர் காப்புவது. துர்மார்க்கனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, சாகவே சாவா என்று நான் சொல்ல முடியாது. துர்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்புகிறது இல்லை. துர்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்புகிறேன். அவன் மனம் திரும்பி உள்ள வருவதே நான் விரும்புகிறேன். அப்போ துர்மார்க்கனுக்கு போய் சொல்லுவான், அவன் செத்துருவான், நீ சொன்னீன்னு அவன் தப்பிச்சுக்குவான்.
அப்படிப்பட்டதான ஆட்கள் இவங்கெல்லாம் சாவாமல் காப்பாற்றுறவங்க. இப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தார் தாவீதுடைய சேனையில் இருந்தாங்க. இவங்க தான் கிரேத்தியர்கள். யார் இவங்க? கிரேத்தியர்கள். ரெண்டாவது பிலத்தியர்கள் அப்படி சொல்லி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்களும் இவங்க கூட வந்தாங்க. பிலத்தியர்கள் அப்படி சொன்னால் என்ன? வேகமான தூதர்கள் அப்படி சொல்லி அர்த்தம். வேகமான தூதர்கள் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? தூதர்கள் அப்படி சொன்னால் என்ன? தூதர்கள் அப்படி சொன்னால் அவர்கள் போய் மற்றவங்களுக்கு செய்தி சொல்கிறவங்க, மற்றவர்களுக்கு போய் செய்தி சொல்கிறவங்க. ரெண்டாவது, இந்த பேருக்கு வேறுபாட்டு, வேறு பிரித்தல் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. இந்த உலகத்தில் ஆண்டவர் கொஞ்சம் பேரை அப்படியே வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். எதுக்காக? தன்னுடைய சேனையில் இருந்து சண்டை போடுறதுக்காக. அதனால்தான் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர், அந்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய சேனைக்குள்ளே இந்த மாதிரி கூட்டத்தார் இருக்கிறாங்க. நானும் அந்த கூட்டத்தாரில் இருக்கிறேன். யார்? கிரேக்கத்தியராகவும் இருக்கணும், பிலேத்தியராகவும் இருக்கணும், உயிர் காக்கிறவங்களாகவும் இருக்கணும், நான் நற்செய்தி சொல்கிறவங்களாகவும் இருக்கணும், வேகமாய் செயல்படக்கூடியவங்க. நான் எல்லாத்த விட்டு வேறு பிரிஞ்சு தனியாக வந்துட்டேன், எல்லாத்த விட்டு வேறு பிரிஞ்சு தனிப்பட்டு வந்திருக்கிறேன். உங்களை நீங்கள் பிரித்து காப்பாற்றிக்குங்க. அப்போன்னா இந்த ராஜாவுடைய சேனைக்குள்ளே நீங்கள் ரொம்ப விசேஷமான ஒரு இடத்துல இருப்பீங்க. இவங்களுக்கு அப்படி தான் விசேஷமான ஒரு இடத்த தாவீது கொடுத்துருந்தான். இப்போ இவங்க போகிறாங்க. இவங்க போகும்போது இப்போ எதிர்க்க யார் வருது? பாரமும் வேதனையும் வருது. எது வந்தால் நம்மளுக்கு செயல் இழந்து போயிடுமோ அது வருது. அமாசியா இப்போ வரான். 8வது வசனம். அவர்கள் கிபியோன் கிட்ட இருக்கிற பெரிய கல்லண்டையிலே வந்தபோது அமசா அவர்களுக்கு எதிர்பட்டு வந்தான். அமாசா அவர்களுக்கு எதிர்பட்டு வந்தான். நல்ல கவனிங்க. நம்மளுக்கு பாரமும் துக்கமும் இருந்துச்சுனாக்கா நாம் எதை செய்யறதுக்காக முன்னேறி போகிறோமோ அதை செய்ய முடியாமல் போயிடும். உடனே என்ன பண்ண அந்த யோவாப் அவனை கிட்ட கூப்பிட்டு அவனை முத்தம் கொடுக்குற மாதிரி கூப்பிட்டு அவனை கத்தியால் குத்தி குடல் சரிஞ்சு விழுற மாதிரி பண்ணிட்டான். குடல் என்ன செய்தது? சரிஞ்சு அங்கேயே விழுந்துட்டான். ஏன்னா இவன் இருக்கிற வரைக்கும் உருப்படாது, நாம் செய்ய போகிற காரியமும் நடக்காது. பிரியமானவர்களே, எப்போ உனக்கு துக்கமும் பாரமும் நிறைஞ்சி இருக்குதோ உன் குடும்பத்தில் இருண்ட நிலவரமாக மாறிடும், சந்தோஷமே இருக்காது. அதனால தான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க, அது உங்களுக்கு பலனாக மாறும். துக்கமும் பாரமும் உங்கள் இருதயத்தில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ என்ன நடந்துச்சு? அவன் அங்கே விழுந்து செத்துட்டானா? இப்போ இவங்க முன்னால் கடந்து போகிறாங்க. ஆனால் அந்த பணத்துக்கிட்ட ஒரு ஆளை நிற்க வச்சுட்டு போகிறாங்க. அந்த பணத்துக்கிட்ட ஒரு ஆளை நிற்க வச்சுட்டு போகிறாங்க. 11வது வசனம். யோவாப்புடைய வாலிபரில் ஒருவன் செத்தவன் அண்டையிலே நின்று யோவாபி ஒரு ஆளை வந்து அந்த செத்தவங்கிட்ட நில்றான். நீங்கள் நில்றான். எதுக்காக அங்கே நிற்க வச்சாங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரையும் அங்கே வாங்க, யோவாப் கிட்ட வாங்க. தாவீதை நேசிக்கிறவங்களே, தாவீது கிட்ட வாங்க. இந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்தினா உனக்கும் இதே கதி வரும். அதனால நீ யோவாப்பை நோக்கி பாரு, தாவீதை நோக்கி பாரு, அவங்கள பின்பற்றுங்கன்னு ஒரு நற்செய்தி சொல்றதுக்காக ஒரு சுவிசேஷகனை அங்கே உட்கார வச்சுட்டான். யோசித்து பாருங்க. அந்த இடத்துல நிற்க வச்சுட்டான். அவன் சொல்றான், எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு யோவாப்பை பின்பற்றுங்கப்பா, நம்முடைய பிதா தேவன்பா, அவரை தேடுங்கப்பா, தாவீதுக்கு பட்சமா இருங்கப்பா, இயேசு கிறிஸ்துவோட சேருங்க, அவர் சொல்றதெல்லாம் நீ செய் அப்படின்றான். படிமா 16வது வசனம். யோவாப்புடைய வாலிபரில் ஒருவன் செத்தவன் அண்டையிலே நின்று யோவாப்பின் மேல் பிரியப்படுகிறவன் எவனோ, தாவீதின் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் யோவாபை பின்பற்றி போவானாக என்றான். கத்தி சொல்றான், இந்த இடத்துல நிற்காதீங்க, அவரை பின்பற்றி போங்க, அப்பதான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், அப்பதான் நம்ம பாதுகாக்கப்படுவோம், அப்பதான் ராஜாவின் கீழே இருப்போம், ராஜாவின் கையின் கீழே இருப்போம். பிரியமானவர்களை, இந்த சப்ஜெக்ட் நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பேரூர் தெரியாத ஒரு ஆள் வந்து கிரியை செய்து அந்த ஆளுக்காக சில காரியங்கள் நடக்குது. இதுலேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இதுலேருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது, எப்படி சாதிக்க முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் வந்து அவன் கத்தனா, ஆனால் அந்த வழியில் அந்த பிணம் இருந்துக்குல்ல, ஓடியாடுறாங்க. இந்த வார்த்தையை கேட்டு ஓடியாடுறாங்க. வர ஜனங்களும் இவன் செத்து கிடக்குறானே அமாசியா, அங்கே வந்து நின்றுக்கிட்டாங்க. தடுமாற்றம் வருது. அந்த பணத்தை பார்த்த உடனே ஐயோ பாரம், திகில் பிடிக்குது, நான் என்ன செய்ய முடியும்? அவனை பார்க்கும்போதே நல்ல வாஞ்சி வச்சவனை கேட்டு தடுமாறி என்னதான் ஆனாலும் பரவாயில்லன்னு எழும்பி வருவங்க கூட சில பிரச்சனைகளும் பாரத்தையும் பார்த்த உடனே அப்படி என்னத்த உட்காரு அப்படி சொல்லி நின்றுவாங்க. கீழே உள்ள வசனம்.
அமசா நடுவழியிலே இரத்தத்திலே புரண்டு கிடந்தபடியினால் ஜனங்கள் எல்லாரும் தரித்து நிற்பதை அவன் கண்டு தரித்து நின்ட்டானுங்க. ஏய், அவன் கூட போங்க, யோவாப் கூட போங்க, தாவீதுக்கு பட்சமா இருக்கிறவங்க அவன் கூட போங்க, அப்பதான் உங்களுக்கு ஜீவன் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதை கேட்டு தான் வந்தாங்க ஜனங்கள்லாம். ஆனா என்ன நடக்குது? நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு தான் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும். ஆனா நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, பாரம், போராட்டம் இதெல்லாம் என்ன தெரியுமா செய்யும்? போய் சேர வேண்டிய இடத்துல சேர விடாம ஒரு இடத்துல நிற்க வச்சு அவங்க அங்கே தரித்து நிற்கிறாங்க, அடுத்த இடத்துக்கு போக முடியல. இப்போ இந்த நற்செய்தி சொல்கிறவன் என்னையும் அவங்க கூட போக சொன்னா இங்கே நிற்கிறீங்க, வருவங்களாம் வேறு தரிச்சு அங்கே நிற்கிறாங்க. இவங்க நின்றது மாத்திரமில்லை, இன்னும் கொஞ்சம் வருவங்களும் நிற்கிறாங்க. கீழ் உள்ள வசனம். அமாசாவை வழியிலிருந்து வயலிலே இழுத்து போட்டான். அவன் அண்டையில் வருகிறவர்கள் எல்லாரும் தரித்து நிற்பதை கண்டு அவன் அண்டையில் வருகிறவர்கள் அத்தனை பேரும் ஏற்கனவே கொஞ்சம் பேர் வந்து நின்ட்டாங்க, கொஞ்சம் பேர் வராங்க பாருங்க, அவங்களும் வந்து தரித்து நிற்கிறாங்க. யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் எப்படியாவது வசனத்தை கேட்டு எழும்பிடணும், அதை பண்ணணும், நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும், எடுத்துட்டு அட்டிப்பட்டு எழும்புறீங்க அபிஷேகத்தில் நிரம்பி. திடீர்னு யாரோ வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, எதுவோ காட்சி நீங்கள் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு பாரமாக மாறுது, வெயிட் ஆகுது, துக்கப்படுறீங்க. அப்போ ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, தேவ சமூகம் இல்லை, கூட்டம் கிடையாது, எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். எந்த இடத்துல நின்னியோ அந்த இடத்துல பணம் செத்து கிடக்குது, மறந்துடாது. நீ நிற்கிற இடத்துல பணம் செத்து கிடக்குது, ரத்தத்தில் பரண்டு கிடக்குது, அது அந்த இடத்துல தடுமாறிட்டு நின்று இருப்பாங்க, முன்னே போக முடியாது. அப்போ இவன் என்ன தெரியுமா சேர்த்து அந்த நற்செய்தி சொல்கிறவன், முதலாவது இது இருக்கிற வரைக்கும் இவங்க முன்னேறி போக மாட்டானுங்க அப்படி சொல்லிட்டு அதை பிடுங்கி எரிந்து வயலில் போட்டான். வழியிலிருந்து எடுத்து போட்ட பிற்பாடு எல்லாரும் கடந்து பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை தொடர. பார்த்தீங்களா, அவனை வழியிலிருந்து எடுத்து போட்ட பிறகு தான் அவங்க போகிறாங்க, அது வரைக்கும் அங்கே நின்ட்டாங்க. பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்திலும் மனதிலும் இருக்கிறதான அந்த பாரம், அந்த வேதனை, இதை வசனத்தின் மூலியமா எடுத்து போட்டாதான் உங்களால் முன்னேறி கடந்து போக முடியும். இல்லைன்னா எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை அப்படி சொல்லி இருந்த இடத்துலையே இருந்துட்டு இருப்பீங்க, முன்னேறி போக முடியாது, முன்னேறி கடந்து போகவே முடியாது. இந்த பிரச்சனை நீ மறந்தே ஆகணும். இந்த பிரச்சனை உன் கண்ணுக்கு முன்னால் வந்து வெளியே போகணும். இந்த பாரம் ஒன்று விட்டு அகன்று போகணும். அவன் அந்த வழியில் இருக்குது. இந்த வழி என்ன? இயேசு தான் சொல்கிறார் வழி, நானே வழி. அந்த வழியில் பாரம் இருக்குது. அதனால தான் அவர் கூப்பிட்டார், வாங்க பாரம் சுமக்கிறோம், வாங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன், அதை என் மேலே வைங்க அப்படி சொன்னார். இப்போ ஆண்டவர் மேலே வச்சுட்டு ஆண்டவர் பார்த்துக்குவார். நான் யோவா பின்னால் போகணும், யோவா பின்னால் போகணும். ஆனால் இவர்கள் என்ன செய்தாங்க? அங்கே தரித்து நின்றாங்க. சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் வருகிறது, அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. யூதாவே, உன் பண்டிகை ஆசரி, உன் பொருத்தனையை நிறைவேற்று, இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டான். நான் கர்த்தரை தேடி அவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா சுவிசேஷம் சொல்கிறான், போங்கப்பா யோவாப்பை பின்பற்றுங்க, யோவாப்பை பின்பற்றுங்கன்னு சொல்கிறான். நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னாக்கா என் பின்னால் வர துஷ்டன் சங்கரிக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறான். அவனை நான் பார்த்துட்டு நிற்கக்கூடாது, நான் கடந்து போகணும், இனி அவன் என் வழியாய் வருவதில்லை. இப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவனை தூக்கி போட்ட உடனேயும் யோவா பின்னால் போயிட்டாங்க எல்லாரும். இவர்கள் என்ன செய்தாங்க? போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுறாங்க, ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. 14வது வசனம். அவன் இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் சுற்றி பெத்மாக்காவாகிய ஆபேல் மட்டாகவும் பேரின் கடைசி மட்டாகவும் வந்திருந்தான். போதும். 15வது வசனம். அவர்கள் போய் பெத்மாக்காவாகிய அவர்கள் போய் என்ன செய்தாங்க? பெத்மாக்காவாகிய ஆபேல் அப்படின்ற ஒரு ஊருக்கு போனாங்க. அந்த ஊருக்கு 2 பேர், அதாவது இந்த மேட்டுப்பாளையம் அங்கேருந்து தாண்டி போனால் இன்னொரு ஊர் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தான், ஒரே இடம் தான், பேர் மாறி மாறி வரோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் வச்சுங்க. பெத்மாக்கா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மன உளைச்சல், அழுகை, வேதனை, இப்படிப்பட்டதான இடம் தான் அந்த பெத்மாக்கா. இப்போ நான் போய் செய்ய வேண்டிய வேலை செய்யணும், ஆண்டவருக்காக எதனா ஒரு காரியம் பண்ணணும், எனக்காகவும் நான் எதனா பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா மன உளைச்சலில் இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்களே, அப்புறம் எங்கே கடவுளுக்காக செய்ய போகிறீங்க? சரீரத்தில் உங்களுக்கே பலன் இருக்காது, மன உளைச்சலில் போவோம். என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, அதுதானே மன உளைச்சல். என் வாழ்க்கையே எனக்கு போர் அடிச்சு போச்சு, நான் என்னத்தை நிம்மதியாக இருக்கிறேன், நான் என்ன நல்லா இருக்கிறேன், எனக்கு எல்லாரும் கை விட்டு போயிட்டாங்க, என்னை எல்லாரும் விட்டுட்டாங்க, நான் அது நடக்கலை, இது நடக்கலை, அது போச்சு, இது போச்சு அப்படின்னு சொல்லி புலம்புவோம். மன உளைச்சலில் என்ன பேசுகிறோன்னே நமக்கு தெரியாது.
அந்த அனுபவம் தான் அது. அழுகையின் வீடு, தனியாக போய் உட்காந்து அழுதுட்டு கிடக்கணும், தனியாக போய் உட்காந்துட்டு அழுதுட்டு கிடக்கணும். இப்போது இந்த இடம் ரெண்டாவது, இது ஆபேல் என்கிறதான ஊர் அப்படி சொல்லியிருக்கு. ஆபேல் அப்படி சொன்ன என்ன, சுவாசம் நியமிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல மன உளைச்சல் எனக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? சுவாசம் போய்டும். நல்லா கவனிங்க, சுவாசம் இருக்க வேண்டிய இடத்துல நான் மன உளைச்சல்லையும் அழுகையின் வீடாக மாறி இருந்தேன்னா என் சுவாசம் என்னை விட்டு போயிடும். நான் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவனாய் மாறுவேன். என் சுவாசம் போச்சுன்னா நான் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவனா மாறிடுவேன். அப்போ இந்த இடத்துக்குள்ளே வந்தால் இப்படி. ஆனால் அங்கே ஒரு ஆள் நிற்குது. யார்? யோவாப். இந்த இடத்துக்கு வந்த பேர், அவன் கூட இருந்ததான ஆட்கள் என்ன தெரியுமா செய்தாங்க? அந்த இடத்துல இருக்கிற கொத்தளம் போட்ட இடத்த உடைச்சி போடணும்னு பார்க்குறாங்க. உடைக்கணும், இதை நாசம் பண்ணணும், இது நம்ம சுவாசத்தை கெடுத்துடும், நம்மள மரணத்துக்குள்ள இது உங்களை காலி பண்ணால் தான் உள்ளே போக முடியும் அப்படி சொல்லி அவங்க எத்தனை பார்க்குறாங்க, பிளான் போட்டுட்டாங்க, இதை உடைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சு? அந்த ஆபேல் ஊருக்குள்ளேருந்து ஒரு ஸ்திரீ எழும்பி வரா, ஒரு பெண். யோசித்து பாருங்க, அந்த ஊர் முழுதும் சேனையினால நிரம்பி இருக்குது. பயங்கரமான சண்டை கொஞ்ச நேரத்துக்குள்ள நடக்க போகுது. ஊருக்குள்ள வந்து எத்தனை பேரையும் வெட்டி போட போறாங்க, ஒருத்தங்கூட குழைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாரும் போய் பயந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா வந்தவங்க அத்தனை பேரும் பராக்கிரமசாலிங்க, வேகமானவங்க, அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. எல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஏன்? இந்த ஆபேல் எங்க இருக்குது? இஸ்ரவேலுடைய வடக்குல இருக்குது, கொஞ்சம் தூரம் தான். இதுவும் இஸ்ரவேலை சேர்ந்தது தான். அப்போ இவங்களுக்கு வந்திருக்கிறவங்க யாருன்னு தெரியும். தாவீது கூட இருக்கிறவங்களாம் சாதாரணமான ஆட்கள் அல்ல, பராக்கிரமசாலிகள் அவங்கெல்லாம். அப்படிப்பட்ட ஆள் வந்துருமா? அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் எவனா வந்து நிற்பானா? எல்லாரும் ஓடி போய் பதுங்கி குகைக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தெரியும் பண்ணுவாங்க? எதனா ஒரு பிரச்சனை வந்தால் ஓய் குகையும் கெபியும் போதாருக்குள்ளேயும் ஒளிஞ்சிப்பாங்க. நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம். மீதியானியர் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்கள் ஆக்கி கொண்டார். அடைக்கலம் ஆக்கி கொண்டாங்கன்னு அர்த்தம். ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டானுங்க. ஏன்னா மீதியானியருடைய கை பலத்து போச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதனா ஒரு பெரிய சண்டை படுத்து நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் ஒளிஞ்சிப்பாங்க. எங்கன்னா குகைக்குள்ளேயோ பொதாருக்குள்ளேயோ பொந்துக்குள்ளேயோ பூந்துருவாங்க. யாரும் வெளியே வரமாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஒரு ஸ்திரீ துணிவாய் தைரியமாய் எழுப்பி வந்து படத்தளபதியை பார்க்க வரா. படத்தளபதியை, சாதாரணமான ஒரு ஆளையை பார்க்க முடியாது. படத்தளபதிக்கிட்ட நான் பேச வரேன், ஊர் சார்பாய். பிரியமானவர்களே, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ பேரும் தெரியாது. அந்த ஊரில் இருக்கிறதான ஆட்களில் முக்கியமான ஆள் தான் வரணும். ஆனால் இவ எப்படி வரா தெரியுமா? இவ அந்த ஊருக்குள்ள வந்து எப்படி வரான்னா சத்தம் போட்டுட்டு வந்தா தாறுமாறா. 16வது வசனம். அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள். நல்லா கவனிங்க. அந்த ஊரில் இருக்கிறதான அந்த புத்தி உள்ள ஸ்திரீ அந்த ஊருக்குள்ளேருந்து வெளியே வரும்போது என்ன சொல்லிட்டு வரா? என் கேளுங்களேன், என் பேச்சை கேளுங்களேன், என்னன்னு கேளுங்களேன் அப்படி சொல்லி சத்தம் போட்டு வரா. உனக்கு ஒரு பிரச்சனை அப்படி சொன்னாக்கா யாரை கூப்பிடணும்? அவள் யாரை கூப்பிட்டா தெரியுமா? போவாசை கூப்பிட்டா. அவன் அந்த யோவாப்பை கூப்பிட்டா. யோவாப்பு, என் சத்தத்தை கேளு, யோவாப்பு கிட்ட நாம் பேசணும், அவனை இங்கே வர சொல்லுங்க. நமக்கு பிரச்சனையும் போராட்டமும் வரும்போது நாம் யார்கிட்ட பேசணும்? என் தகப்பனாகி ஆண்டவர்கிட்ட, என் தகப்பனாகி யெகோவா கிட்ட, என் தகப்பனாகி கர்த்தர்கிட்ட நாம் பேசணும்னு சத்தம் போடணும். அவள் சத்தம் போட்டா. நான் யோவாபு கிட்ட பேசணும், சத்தம் போடுறா, கேளுங்க கேளுங்க, எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சு, நீங்கள் தானே எனக்கு தகப்பன், நீங்கள் தானே எனக்கு சகலமோ, நீங்கள் என் சத்தத்தை கேளுங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும். முதலாவது பிரச்சனையும் போராட்டம் வந்து அங்கங்கே ஓடாதீங்க. அவங்ககிட்ட இவங்ககிட்ட ஒன்றா தாசி தான் பிரச்சனை வரும். தேவ சமூகத்தில் உட்காரு, கர்த்தர்கிட்ட உன் சத்தத்தை போடு. மனுஷங்கிட்ட போய் இருப்போம் லபோ லபோ லபோன்னு கத்தி சத்தம் போடணுக்கிறோம். ஏன் தேவன்கிட்ட நீங்கள் சத்தம் போட மாட்டீங்க? ஆண்டவரை நோக்கி ஏன் கத்த மாட்டீங்க? இவ கத்துறாளே, பயங்கரமான சத்தம் போடுறாளே. சத்தம் போட்டு வந்து கூப்பிட்றா, யோவாப்பு வாங்க வாங்க, யோவாப்புக்கிட்ட நான் பேசி ஆகணும், யோவாப்புக்கிட்ட நான் பேசி ஆகணும்னு சொல்கிறேன். படிமா 14. நான்
நான் யோவாப்போட பேச வேண்டும், அவரை இங்கே கிட்டே வர சொல்லுங்கள் என்றாள். பார்த்தீங்களா, நான் யோவாப் கிட்ட பேசணும், எனக்கு பிரச்சனை பெருசு, நான் பேசி தான் ஆகணும். பொம்பளை நீ எப்படி வருவா துரத்திட்டாங்க, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போயிடலாமா? ஒட்டானியா நீ உடம்புடியா நிற்கி வைராக்கியமாக காட்டணும். அந்த இடத்துல தான் உன் வைராக்கியத்தை காட்டணும். அந்த இடத்துல தான் உன்னுடைய வீரியத்தை காட்டணும். அந்த இடத்துல தான் நீ தைரியமாக நின்று காட்டணும். பொம்பளை துரத்தி விட்டுருவாங்களே, நான் எப்படி பொறுத்து சொல்லவே கூடாது. நீ வந்து தான் ஆகணும். அவள் சொல்கிறா, நான் சாதாரணமாக நாளுக்கிட்ட பேச விரும்பலை. யார் தளபதி, யார் சேனாதிபதி, அவங்க வரட்டும், அவங்ககிட்ட தான் நான் பேசணும். இப்போது யோவாப் கிட்ட போய் சொல்லியிருப்பாங்களே, ஐயா உங்களை பார்க்க ஒரு பொம்பளை வந்திருக்கா. அது சகோதரியா? ஹேய் என்னையா லேடிஸ் வந்திருக்காங்கன்னு சொல்கிற? அந்த ஊரில் இருக்க மூப்பன் வரட்டையா? அந்த ஊரில் பெரிய ஆட்கள் யாருமே இல்லையா? என்ன என் பொம்பளைங்களை அனுப்பிச்சிருக்கானுங்க? யோசித்து பாருங்க, என்ன கேள்வியெல்லாம் வந்திருக்கோம் யோவாப்புக்கு. ஒரு லேடி என்ன வந்து பார்க்க வந்திருக்கா? என்னை பார்க்க வரணும்னா அந்த ஊருக்காரங்க தான் பெரிய ஆட்கள் வரணும். ஒரு பொம்பளையை போய் அனுப்பிச்சிருக்கானுங்க. உன வந்தான் வந்து, என்னம்மா வேணும் உனக்கு? நீ தேடுறதான யோவாப் நான் தான், நீர் தான் யோவாப்போ அப்படி சொல்லி கேட்டாவோ. அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ நீர்தானா யோவாப் என்று கேட்டாளா? அவளுக்கு சமீபமாய் வரும்போது நீ தான் எங்களுக்கு அப்பாவா? என்னப்பா நாங்கள் கத்தி கூச்சல் கூட தான் வருவியா? நீர் தான் யோவாப்பா, நான் தேடுற ஆள் நீ தானா? ஆண்டவர்கிட்ட ஒரு நாளாவது அடிப்பை சொல்லிச்சு, ஆண்டவரே எனக்கு பிரச்சனை, நான் தேடுற என் தேவன் நீர் தானா, பேசு வந்து என்கிட்ட அப்படின்னு. என்றைக்கு நான் சண்டை போட்டிருக்கீங்களா? உரிமையாக போய் ஜோம் பண்ணியிருக்கீங்களா? நம்மளுக்கு பிரச்சனை அழுகையின் வீடு போய் உள்ளே போய் பூந்துடணும், வெளியே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வாங்கிட்டு வெளியவே வரமாட்டோம். அப்போ நான் இந்த யோவாப் எப்படி வருவான்? யோவாப் வரமாட்டோம். யோவாப் வரணும்னு நீ சத்தம் போட்டிருக்கணும். யோவாப்புக்கு கேட்குற வரைக்கும் சத்தம் போட்டிருக்கணும். யோவாப் கிட்ட போய் ஒரு ஆள் சொல்கிற வரைக்கும் நீ சத்தம் போடணும். அப்படி சத்தம் போட்டால் தான் அவன் வருவான். இப்போ நீ தான் யோவாப்பா? ஆமாம் நான் தான் யோவாப்பு. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படி சொன்னான். நயா இந்த இடம் என்ன நினச்சிட்டு நீ? பூர்வ காலம் முதல் கொண்டு இந்த இந்த இடத்துல யாராவது நியாயத்துக்கு வந்தால் நியாயம் இல்லாமல் போகாது. ஆபேல்ன்ற இடம் சும்மா ஒன்றே இல்லை. இந்த இடத்துல யாராவது நியாயம்னு வந்துட்டு அவங்களுக்கு நியாயம் நீதிக்கேட ஆகவே ஆகுது. நீதியாய் நியாயம் செலுத்துகிற இடத்துக்கு நீ வந்திருக்கிற அப்படி சொல்கிற. அப்பொழுது அவன், பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். 18வது வசனம். பூர்வ காலத்திலிருந்து ஆபேலில் போய் யாராவது ஒரு பிரச்சனை நின்னா அந்த பிரச்சனை சால்வ் பண்ணப்படும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்துக்கு தான் வரணும். அங்கே வந்து 2 பேர் நின்னா சால்வ் ஆகும். ஃபோன்லேருந்து டாட்டா சால்வ் ஆகாது. அதை புரிஞ்சுக்க, நேராக வரணும். இங்கே வந்தாங்களே, இவள் வந்தாங்க நிற்கிறான் இந்த இடத்துல சொல்கிறா, இது எப்படிப்பட்ட இடம்னு உங்களுக்கு தெரியுமா? பூர்வ காலத்து முதல் கொண்டு யாராவது தேவ சமூகத்து வந்தால் அவங்களுக்கு இங்கே சால்வ் ஆகும், நியாயம் விசாரிக்கப்படும், நீதி இல்லாமல் போகாது. அது மாத்திரமல்ல, நீ எந்த இடத்துக்கு வந்திருக்க தெரியுமா? இஸ்ரவேலின் தாய் என்கிற தேசத்துக்கு வந்திருக்கிற. இஸ்ரவேலின் தாய் என்கிற தேசம் இது சமாதானம் நிறைந்த இடம். சமாதானத்தில் வாழ்கிறோம். அந்த இடத்த விழுங்க வந்தியோ அப்படி சொல்லி கேட்டாவோ. நியாயமும் நீதியும் சமாதானமும் இருக்கிற இடத்த விழுங்க வந்தியா நீ அப்படி சொல்லி கேட்டா. படிமா 19. இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையும் உள்ளவளாய் இருக்கையில் நீர் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ? இஸ்ரவேலிலே தாய் பட்டணம் விசேஷமான இடம் இது. அந்த இடத்துல நீ வந்துட்டு இதை விழுங்குறதுக்கு வந்த எப்படி கேட்குறா பாருங்க. அவன் சொல்கிறான், ஏம்மா எனக்கு இந்த பட்டணத்தை விழுங்குறதோ இல்லை அழிக்கிறதோ அந்த எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. 20வது வசனம். யோவோ பிரத்யுத்தரமாக, விழுங்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாய் இருப்பதாக. இவ கேட்டா, எங்களை நிர்மலமாக்குவா, நாசம் பண்ணவா, எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை இப்படியெல்லாம் இருக்கு, எங்களை நாசம் பண்ணவா வந்தீர். அவன் சொல்கிறான், அம்மா இந்த பட்டணத்தை அழிக்கவோ நிர்மலமாக்குவலாம் நான் வரல. ஒரு ஆள் உள்ளே வந்திருக்குது, சேபா உள்ளே வந்திருக்கிறான், அவனை மட்டும் அனுப்பிடு. பிரியமானவர்களே, சாத்தானோடு நாம் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டோம், நம்மளுக்கு தெரியாமல் கூட யாராவது உள்ளே வந்துடுவாங்க.
நம்மளுக்கே தெரியாது. இப்போ இவளுக்கும் தெரியாது, அந்த ஊராருக்கும் தெரியாது இப்படி ஒரு ஆள் உள்ள வந்திருக்கான்னு. அவ சொல்கிறா, அப்படின்னு ஒரு ஆள் வந்திருந்தா, அப்படி ஒரு ஆள் வந்திருந்தா மதில் மேலேருந்து அவன் தலை உன் காலுக்கிட்ட வந்துடும். எவனாக இருந்தாலும் சரிதான், நீ எனக்கு டைம் கொடு. யோசித்து பாருங்க. அவன் சொல்கிறான், உங்கள்கிட்ட சண்டைக்கு வரமாட்டேன், நீ போய் அவன் தலையை கொண்டு வா போதும். நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னன்னு நாம் தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு பெரிய தடா புடான்னு இறங்கக்கூடாது. அவள் சரியாக அவனுக்கு உபதேசம் பண்ணான், சரியாக பதில் சொன்னான். நான் போய் தேடுறேன், அவன் உள்ளே இருந்தான்னா அவனுடைய மதில் மேலேருந்து அவன் தலை உருண்டு உன் கால்கிட்ட வரும். படிமா. காரியம் அப்படி 21வது வசனம். காரியம் அப்படியல்ல, பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள எப்ராயிம் பர்வதத்தானாயிருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான். அவனை மாத்திரம் ஒப்பு கொடுங்கள், அப்பொழுது பட்டணத்தை விட்டு போவேன் என்றான். கவனிங்க, நம்ம ஆவிக்குரியவங்க தான், உண்மையானவங்க தான், எல்லா காரியத்திலும் கண்டதா இருக்கிறோம். எதனா சின்ன சின்ன பிரச்சனை நம்மளை அறியாமையும் நமக்குள்ள வந்துடும். ஏமாந்து போய் மாட்டிப்போம். யாராவது நம்மளை வகையாக வஞ்சகமாக நம்மளை ஏமாற்றிடுவாங்க. நாம் போய் மாட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துட்டு இருப்போம். அவங்க நமக்கு உள்ள உட்காந்துட்டு நம்மளுக்கு பெரிய பிரச்சனை கொண்டு பண்ணி விட்டுருவாங்க. இப்போ ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க வந்துட்டார். இவங்க நல்லவங்க தான், ஆனால் உள்ளே வந்து ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிற சேஃப்டியா? இவங்களாலே நம்ம நாசமாகணும். யோசித்து பாருங்க. அடைக்கலம் கொடுக்குறது பெருசு இல்லை, அடைக்கலம் கொடுங்க, ஆனால் யாருக்கு கொடுக்குறேன்னு பாருங்க. நாம் நல்லவங்க தான், ஆனால் நம்மளை அழிக்க அவர் வந்துடுவார். நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நம்மளை காலி பண்ணிடும். ஆகவே இப்போ சொல்கிறாவோ, அப்படி ஒன்று இருக்குதா, அவனை கொடுத்தா நீ போயிடுவியா, அவன் தலை மதில் மேலேருந்து உன் காலில் உருண்டு வரும் அப்படி சொல்கிறான். அப்பொழுது அந்த ஸ்திரீ யோவாபை பார்த்து, இதோ அவன் தலை மதின் மேல் இருந்து உம்மிடத்திலே போடப்படும் என்று சொல்லி. பார்த்தீங்களா, அப்படி தானே உங்களுக்கு பிரச்சனை. அவன் வந்துட்டா நீ போயிடுவியா? ஆமாம், இந்த பிரச்சனையை தேடி கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு காலின் கீழே போடுறேன். அந்த பிரச்சனையை தேடி கண்டுபிடிச்சி உன் காலின் கீழ் நான் போடுறேன். பெரியமானவர்களே, நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்துச்சா எதனால் வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவேன். தேவனோடு பேசு. அவர் யோவாப்போடு பேசினா, நீ ஏன் ஆண்டவரோடு பேசக்கூடாது? அவர் தானே உனக்கு தகப்பன். நம்மளை அடித்தாலும் அணைச்சாலும் அரவணைச்சாலும் அவர் தானே நமக்கு எல்லாம். அவர்கிட்ட பேசு தைரியமா, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடி. அப்போ அந்த மதில்லேருந்து அவள் என்ன தெரியுமா செய்தா, ஊருக்குள்ளே நேராக போனான். ஊருக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கோம்லாம் வெளியே கூப்பிட்டா, வாங்க வெளியே வாங்க, பிரச்சனை என்னன்னு நீங்கள் போய் ஒளிஞ்சு உட்காந்துருக்கிறீங்க, சைலண்ட்டாக இருப்பீங்களா? வெளியே வா, காரியம் என்ன நான் சொல்கிறேன். ஒருத்தன் உள்ளே வந்திருக்கான் சேபான்னு, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவன் தலையை கொண்டு வந்து அவன் காலில் போட்டான்னு அவன் போயிடுவான். நம்ம பிரச்சனை முடிஞ்சிடும், நம்ம காக்கப்படுவோம், ஒருத்தருடைய உயிரும் போகாது அப்படி சொல்லிட்டாவோ. உடனே அந்த ஊருக்காரங்க என்ன தெரியுமா செய்தாங்க, சந்து பொந்து விடாமல் தேடினான். பெரியமார்களே, அது என்னது தெரியுமா அடையாளமாக இருக்குது? நமக்குள்ளே இருக்கிறதை நாம் தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். தன்னைத்தானே சோதித்து அறிகிற எவனும் நியாயந்திருக்கப்பட. நான் யாருன்னு நான் சோதித்துட்டேன் அப்படின்னா என் ஜீவித்தில் இருக்க தப்பெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ நான் என்னை சரிப்படுத்திக்குவேன். இப்போ போய் அவங்க என்ன பண்ணாங்க, அவனை கண்டுபிடிச்சி அவன் தலையை கொண்டு வந்துட்டாங்க. தலையை கொண்டு வந்து யோவாபு கிட்ட போட்டாங்க. அவன் வழியாக போயிட்டான். இவோ இந்த தேசத்தை காப்பாற்றிட்டான். ஒரே ஒரு லேடி அவோ ஒரு முழு பட்டணத்தையும் காப்பாற்றினான். உன் வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ ஒரு ஆள் உன் குடும்பத்தை காப்பாற்று, உன் பிள்ளைகளை காப்பாற்று, உன் புருஷன்மார்களை காப்பாற்று, உன் மனைவிமார்களை காப்பாற்று. ஒரு ஆள் எழும்பு, துணிவு வரணும், தைரியம் வரணும், பேசணுன்றதான பெரிய நம்பிக்கை வரணும். நான் போனால் என்கிட்ட அவர் பேசுவார்ன்ற நம்பிக்கையோடு வரணும், சும்மா வந்துருக்கூடாது. அதெல்லாம் வந்துச்சுன்னா யோவாப் நம்மகிட்ட பேசுவார். இப்படியெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இருக்குது, இதை எனக்கு வெளியே கொண்டு வான்னு சொல்லுவார். நம்ம பிரச்சனையை அவரே சொல்லிக் கொடுப்பார், நம்ம தேடி கண்டுபிடிச்சி கொண்டு போய் போட்டுடலாம். அப்போ நம்ம குடும்பத்துக்கு இளைப்பாறுதலும் சமாதானமும் உண்டாகும். உன் நீதி உனக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நியாயக்கடம் வராது நம்ம சொன்னால அது அப்படியே இருக்கும். நம்ம கெட்டு போக மாட்டோம், ஒரு நாளும் கெட்டு போக மாட்டோம். அந்த ஸ்திரியை போல ஏன் நான் இருக்கக்கூடாது? எனக்குடைய ஆசை அதுதான். புத்தி உள்ள ஸ்திரின்னு அவளை பைபிளில் போட்டுச்சே, பேர் போடலையே, புத்தி உள்ள ஸ்திரின்னு போட்டாங்களே. அவளுக்கு இருந்த புத்தி யோசித்து பாருங்க. அந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய மனுஷங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏய் நாங்கள்லாம் பயந்து உள்ள உட்காந்துருந்தோம், ஒரு லேடிஸ் ஜென்ஸுக்கிட்ட போய் பேசவே கூடாது, அது பெரிய ஆபத்து யூதர்களில், நீ என்ன எப்படி போய் அவங்ககிட்ட தைரியமாக பேசுன? உனக்கு ரொம்ப துணிச்சல் தான், உனக்கு ரொம்ப துணிச்சல். உன்னால் இந்த தேசம் பாதுகாக்கப்பட்டது தாயி.
நீ இந்த தேசத்துக்கே ஒரு தாய். யோசித்து பாருங்க, அவளை தூக்கி டாப்பில் வச்சுருப்பாங்க, மேன்மைப்படுத்தியிருப்பாங்க. அந்த ஊரில் யார் பார்த்தாலும் அவளுக்கு சோத்திரம் பண்ணியிருப்பாங்க, அவளை கையெடுத்து வணங்கியிருப்பாங்க. ஒரே ஒருத்தி இவ்வளோ பெரிய காரியத்தை செய்துட்டான். ஏன் அந்த மாதிரி எனக்கு ஒரு புத்தியை என் தேவன் தரக்கூடாது? கர்த்தருடைய சமூகத்தில் பிரச்சனைன்னு வந்தால் நான் புலம்பி வீட்டில் இருக்கிறத விட யாருக்கிட்ட போய் அதை சொல்லணுமோ அங்கே போய் நான் சொன்னால் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். என்ன நான் தேடி பார்த்தேன், எனக்குள்ளே இருக்கிறது, என் குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னு தேடி பார்த்தேன், நான் சரிப்படுத்தினேன்னா எனக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் தானாக வந்துடும். கண்களை மூடுவோமா? நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கி தான் பிரசங்கம் பண்ணேன். அங்கே பண்ண மாதிரி பண்ணல, அங்கே ரொம்ப விலாவரியாக பண்ணேன். உங்களுக்கு இன்னைக்கு காரியத்தை மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பெரிய மாணவர்களே, இது நமக்கு போதும். மூல அறிவுக்காக பிரசங்கம் பண்ணக்கூடாது. நமக்கு ஆத்மா அறிவு தான் முக்கியம். ஆத்மாவில் வளர்ந்தா போதும். ஆண்டவரே, என்னை ஏன் அப்படிப்பட்டதான ஒரு காரியமாக மாற்றக்கூடாது? எனக்குள்ளே இருக்கிறதான பிசாசோடு உடன்படிக்கை பண்ணவன் சாகட்டும், அந்த ஆணை எனக்குள்ளேருந்து முறிஞ்சு போகட்டும், அந்த உடன்படிக்கை என்னை விட்டு அகன்று போகட்டும். நான் யோவாப் என் பிதாவாகிய தேவனிடத்தில் போய் சேரட்டும். நான் அவரை நேசிக்கிறேன், அவர்கிட்ட தான் நான் போவேன். அந்த அமாசுக்கிட்டே நான் போகக்கூடாது. துக்கமும் பாரமும் என் மேல் பந்து சாஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே, நான் எதையும் செய்ய முடியாத திராணி இல்லாத மனுஷனாய் மாறவே கூடாது. கர்த்தர் என்னை எல்லாம் செய்ய திராணி உள்ள ஆளாய் மாத்து. ஸ்திரியானவள் பலவீனம் உள்ளவதான். யோசித்து பாருங்க, அந்த நாட்டுக்கே அவள் பெரிய ராணியாக மாறி இருப்பா. அப்புறமா எவ்வளவு கெத்தாக இருந்திருக்கும், அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும். என் புள்ள போய் அங்கே பேசிட்டா, என் புள்ள போய் பேசினால்தான் அந்த நாடு தப்பிச்சுது. அவளை பற்றி இன்னி வரைக்கும் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோமே, யாரும் ஊர் பேர் தெரியாது. சபை நாம தான் அந்த ஸ்திரீ. கர்த்தர் நம்மை கொண்டு எவ்வளோ பேரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. நம்மை கொண்டு எத்தனையோ பேரை ரட்சிக்கணும்னு நினைக்கிறார். ஒவ்வொருத்தரும் நற்செய்தி சொல்லணும். தேவனை தேடு, அவர் பின்னால போ, உனக்கு சகலமும் வாய்க்கப்படும், உனக்காக நற்செய்தி அறிவிக்கப்படும், உன்னை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீ சேஃப்டியான ஒரு இடத்துக்குள்ள வருவ, தாவீதின் ராஜாவின் கீழ் வருவ, சகலமும் உனக்கு கிடைக்கும். இப்படி பேசுங்க. அவன் பேசினானே, நற்செய்தி சொன்னானே, பாரத்தையும் வேதனையும் தூக்கி தூர ஏறி வயல்ல தூக்கி போடு. கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். அந்த ஸ்திரியை போல சத்தம் போடு, ஆண்டவர் நோக்கி கூப்பிடு, நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொல்லு. ஷிடபாலா கடபா கத்துடமனாம் ஷடாயிர பௌரியா லிவிங் கடபா கத்துடமனாம் கடாயிர பாலியா ரிதி ஷம்துடால பாலியா. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, ஷிடபாலா கடபா கத்துடபா கடபா கத்துடபா கடபா கத்துடபா கடபா கத்துடாயிர மானியா. ஏசப்பா, ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே, 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 ஆவியானவரே.